வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த JBL இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இப்படிலாம் சொல்லி போர்ட்டபிள் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க வேற. ஆமா. ஸோ அதை தொடர்ந்து ஷாமி நாங்களும் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரு இது ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப்காக வந்து அந்த தண்ணியிலேயே போட்டு இது பண்ணியிருக்கு. விளையாண்டு காட்டுறாங்க. IPX7 ரேட்டிங்ஸ். அப்புறம் 16 வாட் ஸ்பீக்கரு. இதில் வந்து டியூவல் இதுதான் இருக்கும். 8 வாட்டில் வந்து 2 இருக்கும். அப்புறம் TWS அப்படின்னு போட்டிருக்கு. இதுனா ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ. 2 ஸ்பீக்கரை பேர் பண்ணால் வந்து ஸ்டீரியோ மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தவிர வந்து ஈக்குவலைசர் மோட்ஸ் 2 மோட்ஸ் இருக்குமா. பேட்டரி லைஃப் வந்து 13 hours அப்படின்னு போட்டிருக்கு. 13 hours பிளே பேக்கு. மைக்ரோஃபோனும் இருக்கு, அதனால வந்து கால்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளூடூத் வந்து வெர்ஷன் வந்து 5.0. ஓகே, இது தவிர வேற என்ன பேக்கேஜ் கண்டென்ட்ஸ்ல வந்து யூஎஸ்பி டைப் சி தானே. ஆமா, டைப் சி யூசர் மேனுவல் சப்போர்ட்ஸ் வந்து எல்லா இதுக்கும் சிஸ்டம்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து லேப்டாப் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து ப்ளூடூத் இருக்கு அப்படின்னா வந்து அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேற என்ன போர்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு எத்தனை போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். எத்தனை போர்ட்ஸ் ஆசை தான் உனக்கு? ஒயர்டு போர்ட்டு போட்டா தரதுக்கு அவன் யாருடா? என்ன இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொல்லிட்டா? ஆக்ஸ் கேபிள் ஏதாவது கனெக்ட் பண்ணி இல்ல இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் உனக்கு சொல்றேன் கேளு. ஸ்பீக்கரை கம்மி ரேட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்பீக்கரை கம்மி ரேட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஷூலேஸ மாட்டி வச்சிருக்கான். இதுல இருந்தே தெரியல உனக்கு எப்படிப்பட்ட ஆளு. இது டிசைன்ப்பா. டேய், எப்படி கம்பு சுத்த ஆரம்பிச்சா பாருங்க நம்ம ஆளு. இது வந்து ஃபேப்ரிக். இந்த இதே வந்து டிசைனே வந்து ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் மீ லோகோ இந்த ரப்பர்ல இருக்கு. இந்த டாப்ல பவர் பட்டனு, வால்யூம் கண்ட்ரோலு, ப்ளே பாஸுக்கு ஒன்று இருக்கு, ப்ளூடூத்துக்கு ஒன்று இருக்கு. இது வந்து TWS ஸ்டீரியோவுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக. எங்க அப்படியே ஸ்பீக்கர் வச்சிருந்தா அழுத்தி ஆன் பண்றேன். Power on. Bluetooth pairing. தேடுங்க. இது என்ன அது பேரு 16 வாட்னு வரும். வந்துரும். Bluetooth pairing. இதுல AC அந்த மாதிரி ஏதாவது. Bluetooth connected. ஃபோன் கால்ஸ், மீடியா, ஆடியோ, கான்டாக்ட் ஷேரிங். ஓகே, ஏசினா இதுல கனெக்ட் ஒரே நேரத்துல 2 இது டிவைஸ் கனெக்ட் பண்ணலாமா? பாரு, இதுக்கு ஹெட்செட் கனெக்ட் ஆகுது. ஓ ஓகே. திருப்பியும் நான் அன்பர் பண்ணிட்டேன். Bluetooth pairing. அது இருக்குல்ல. Bluetooth connected. இல்ல ஏசி சப்போர்ட் இல்ல, SBC மட்டும்தான். அதுதான் இல்லாடி ஏசி இல்லாடி வேற ஏதாவது இருந்ததுன்னா காட்டும்டா. எந்த போனா இருந்தாலும் காட்டும். சரி, அது பேர் ஆகுதான்னு பாருங்க. அட் அ டைமா? Bluetooth pairing. Bluetooth connected. நீயும் பேர் பண்ணி தான் வச்சிருக்கல. பரவாயில்லையே. அதுல போட்டா இப்ப அதுல சும்மா கனெக்டடா இருக்கு. ஆனா என்ன வராது. ஓகே, சோ பாஸ் வந்து பயங்கரமா இருக்கு. பாஸ் செம பேஸா இருக்கு. சரி, நீங்க வந்து NCS போடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது தவிர வந்து ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்னு வேணும். அதிருது. அதுக்குதான் நீ ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கீங்க போல. ஸோ பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபோன் கால் ட்ரை பண்ணுமே நானும் ஐயாவும். வேற லெவல்ல வேலை செஞ்சது. ஃபோன் கால் எல்லாம் பண்ணலாம். பேசுவாரு கால் விக்கி. இதுல என்ன தெரியுமா ஒரே ஹைலைட்டா இருக்கும். இப்ப அவன் பேசுறது இது வழியா ஊருக்கே கேட்கும். விக்கி ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கட்டா, பார்த்து பேசுறா. அப்புறம் சொல்லிடலாமா மைக்ரோஃபோன் எப்படி வேலை செய்யுது? போடு
இவ்வளவு நேரமா எடுக்கிறான் டக்குன்னு இருக்கிறது இல்லையா? சொல்ல வேண்டாமா? ஒன்லடா இது ஸ்பீக்கரு மீ போர்ட்டபிள் ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோல தான். மை காட், எப்படி இருக்கு? நல்லா அதான் உன் வாய்ஸ் இப்ப எல்லாருக்கும் கேட்கும். நல்லா நீ ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லலாம் ஆடியன்ஸுக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஐபோன் 13ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வர போகுது. நல்லா இருக்கே, அது கேட்க நல்லா இருக்கே. ஆனா 3-4 வருஷம் நல்லா கம்பு சுத்துனாங்களே, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நமக்கு எதுக்கு? அதெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து 2021 22ல அப்ப எப்படி இருக்கும்? ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்டையும் ஃபேஸ் அன்லாக்கையும் தூக்கிட்டு பேட்டர்ன் வச்சிருவாங்க. அது வந்து கான்பிடென்ஷியல், அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி ஓகே, அப்ப நான் கட் ஃபிங்கர் பிரிண்ட் பண்றேன். அன்லாக் வருது. எக்ஸ்ட்ரா இதுக்காக எல்லாரும் 25,000 ரூபாய் பே பண்ண ரெடியா இருக்கு. அவ்வளவுதான். சரி நான் பரவாயில்ல, நான் ஆதாருக்கு என்ரோல் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் தராங்க, அதை நான் டைப் சி மாதிரி லைட்னிங்ல மாட்டிக்கிறேன். சரி, ஆடியோ குவாலிட்டி எப்படி அதெல்லாம் மாட்ட இருக்கு? முடியாது. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி வீடியோ இருக்கு? குவாலிட்டி எப்படி இருக்கு? வீடியோ குவாலிட்டியா? வாய்ஸ் நல்லா தானே கேக்குது. நல்லாதான் கேக்குது. ஐயா பின்னாடி பேசுறது. வட்டம் இருக்கான் போல. பின்னாடி பின்னாடி இல்ல, முன்னாடி தான், சைடுல தான். அதான் ஐயா பேசுறது. ஐயாவும் கேக்குது. ஆமா, ஓகே. அப்படியே அந்த ஆடியன்ஸ்ல தேவ் சஞ்சய் பேசுறது கேக்குதா? அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு கேட்கலங்க. கேக்கலையா? சரி ஓகே. அது நீ அது ஒண்ணுல ஐபோன் யூஸ் பண்ணி பாரு, எல்லாமே கேக்கும். சரியா? நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேடா, பாய்டா. பாமண்டா பைடா. நான் வைக்கிறேன்டா, போதும்டா பைடா. டாட்டா. பை பை. ரைட்டு. ஸோ அப்போ கால்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்லையா? எந்த பிரச்சனை இல்லை. அதுதான் வாட்டர் ப்ரூஃப்னால வந்து 1 மீட்டர் வரைக்கும் 1 மீட்டர் வரைக்கும் 30 மினிட்ஸ். வீக்கெண்ட் ஆனா துவைக்கலாம். ஷூ லேஸ் வேற, ஷூல லேஸ் இல்லைன்னா அவசரத்துக்கு இதை கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸ் வந்து இதுல போட்டிருக்க மாதிரி ப்ளூ கலர் இருக்கு. இது தவிர வேற ஏதாவது கலர் இருந்தா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், இல்ல டிவிடில சொல்றோம். ஆனா ப்ளூ கலர்னா கொஞ்சம் அழுக்க வாய்ப்பு இருக்கு. இது ஓரளவுக்கு சமாளிச்சிரும். துவைக்க தேவையில்ல. துவைக்க தேவையில்லையா? ஐயா ஒரு முடிவோட நான் என்ன பிரைஸ்க்கு வரும்னு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதுல வந்து பிரைஸ் சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. 3000 ரூபாய் கிழிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு. 5000 ரூபாயோ எவ்வளோன்ட்டு எவ்வளவு 3000 ரூபாய் இருந்தா பரவாயில்ல, பயங்கரம்டா. 3000 ரூபாய் இல்லாட்டி 2500 ரூபாய் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இவங்க வந்து மைக்ரோ SD கார்டு போடுற ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, ஆமா, போர்ட்ஸ் வந்து ஆக்ஸ் போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் சார்ஜிங் USB டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, அவ்வளவுதான். அதான் மைக்ரோ SD ஆப்ஷன் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பாட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் கார்ல ஃப்ரண்ட்ல அப்படியே ஒட்டியே வச்சிருவாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு லவுடா இருக்கும், செமையா இருக்கும். அதுவும் பேஸோட வச்சு கேட்டா அப்படி இருக்கும் கண்டிப்பா. சோ உங்களுக்கு என்ன தோணுது? இதே பிரைஸ் ரேஞ்சில வேற ஏதாவது ப்ராடக்ட் இப்ப JBL கிட்ட இருந்து இன்னும் பெட்டராவே இருக்கு, அதுவும் 16 வாட் கிடையாது, அதுக்கும் மேல அப்படி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க, நம்ம செக் பண்ணுவோம். வந்தா Power off. இன்னும் வேற லெவல் இல்ல. ஆமாமா, வந்ததுன்னா வேற லெவல் தான். சரி ரைட், அடுத்த வீடியோல சந்திப்பா. வரைக்கும் சிவபரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கேம் விளையாடும்போது யாரையா டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா இதுல பேர் பண்ணிட்டு விளையாடலாம், நல்லா இருக்கு.